தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு வித்திட்டவன் கரிகாலன். அன்னைக்கு அவன் காவிரிக்கு கரை எடுக்கலன்னா இது ஒன்றுமே இல்லை. இப்போ ராஜராஜ சோழனுடைய பெருமையை பேசுகிறோம்னா, சிதம்பரம் கோயிலில் பார்ப்பனர்கள் வைத்திருந்த இலக்கியங்களை போய் மீட்டு கொண்டு வந்தான் என்று பேசணும். அவர் எந்த காலத்திலும் ஒரு முதலமைச்சர் பதவிக்காக எதையும் விட்டு கொடுத்துருக்க மாட்டார். எந்த காலத்திலும் சிங்களவனோடு சமரசமா போயிருக்க மாட்டார். இவ்வளவு அவங்க நிலங்களை இழந்தாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. சாதி கூட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் போன்ற அந்த சாதி கூட்டங்களில் பெரியார் போய் அவர்களையே கேள்விக்குட்படுத்தினார். எங்க நீங்க தேவேந்திரா இருந்தீங்க அப்படின்னு. இதே வாதத்தை இப்பொழுது திருமாவளவன் முன்வைக்கிறார். ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை. ராஜராஜன், ராஜேந்திர சோழன் இதெல்லாம் தமிழ் பெயர்களா அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இப்போ பெருமைகள் பேசுவதில் தவறு அப்படின்ற இடத்துல நிற்கிறாரா? ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதோ அல்லது அரசர்களுடைய பெருமைகளை பேசுவதோ இங்கே தவறு இல்லை. இந்த கேள்வி நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். நான் சொல்கிறேன், என் நிலைப்பாட்டை சொல்கிறேன். தமிழ் தேசியத்தின் ஒரு பகுதி இந்த இனத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. நாம் மொழி, புலம், பண்பு, பொருள் இந்த கூறுகளோடு இணைந்து வரலாற்று வழியில் நீண்ட காலமாக நிலைத்திருக்கிற ஒரு சமூகம் இதுதான். வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகத்தில் நம்முடைய மொழியும் புலமும் வகுக்கப்பட்டது இல்லையா? அதிலிருந்து நம்முடைய பண்பாடு இந்த நிலத்திற்குள் நமக்கு வளர்ந்துச்சு. நம்ம சில பகுதிகளை இழந்தோம், சில மொழிகள் வேறுபட்டு போணுச்சு. எல்லாம் போக நம்ம இன்றைக்கி மிச்சமாக ஒரு பகுதியில் நிற்கிறோம். நமக்குன்னு அருமையானது ஒரு பண்பாட்டு செல்வமாக குரல் நெறி நம்ம கையில் இருக்குது. நமக்குன்னு இலக்கியம் இருக்குது. அதே போல் கரிகாலனை பற்றி பெருமை பேசுவதா வேண்டாமா? கரிகாலன் கல்லணை கட்டவில்லை என்றால் இவங்க சொல்கிறாங்களே தமிழ்நாட்டோட வளர்ச்சின்னு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு வித்திட்டவன் கரிகாலன். அன்னைக்கு அவன் காவிரிக்கு கரை எடுக்கலன்னா இது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு காவிரியை இழந்துட்டோம்னா இந்த வளர்ச்சிங்கிற மாயை அழிஞ்சு போவோம். ஒரு வளர்ச்சி இருக்காது. அதுக்கப்புறம் பஞ்சத்தில் சாக வேண்டிதான். இந்த அளவுக்கு நம்ம தெளிவாக இருக்கிறோம். அப்போ இடைக்காலத்தில் வந்த மன்னர்கள்னா அந்த மன்னர்களுடைய எந்த பெருமைகளை நம்ம பேசுகிறோம்? இப்போ ராஜராஜ சோழனுடைய பெருமையை பேசுகிறோம்னா, சிதம்பரம் கோயிலில் பார்ப்பனர்கள் வைத்திருந்த இலக்கியங்களை போய் மீட்டு கொண்டு வந்தான் என்று பேசணும். தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது, அந்த பெரிய கோயிலில் 1,00,000 எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகள் அமைத்தது. இன்னொரு பக்கம் மெய்கீர்த்தி வடமொழியில் எழுதி வைக்கிறான். இது எல்லாமே கலந்தது தான். எனவே நம்ம இதை போய் இன்னைக்கு அவனை திருத்தி சரி செய்ய முடியாது. ஒரு வெள்ளைக்காரன் தான் இந்த கோயிலை இப்படி இவன் கட்டினாங்கிறதே நமக்கு சொல்லி கொடுத்தான். 100-200 வருஷத்துக்குள்ளதான் அது. அதுக்கு முன்னால் இல்லை. 2000 ஆண்டு கால கல்லணை நமக்கு கிடைச்சதும் 1000 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிற இந்த கோயிலும் இதெல்லாம் பெருமைகள், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் பழம்பெருமைகளை சார்ந்து இயங்க முடியாது. பழம்பெருமைகளின் அடிப்படையில் ஒரு தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்ப நம்ம முடியாது. நாம் கட்டி எழுப்புகிற தமிழ் தேசியம் என்பது நம்ம தமிழ் மொழி பேசுகிற மக்கள் எவனுக்கும் அடிமை இல்லை, யாருடைய மேலாதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தலைவர் கட்டிய அந்த புதுமை தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டுக்கும் வேண்டும். அவர் எந்த காலத்திலும் ஒரு முதலமைச்சர் பதவிக்காக எதையும் விட்டு கொடுத்துருக்க மாட்டார். எந்த காலத்திலும் சிங்களவனோடு சமரசமா போயிருக்க மாட்டார். இவ்வளவு அவங்க நிலங்களை இழந்தாங்க. அவங்க சொன்ன வடக்கு கிழக்கில் அனுராதபுரம் இல்லை. அனுராதபுரம் தமிழ் மன்னர்கள் ஆண்ட பகுதி தான். அதுக்காக அவங்க பழம்பெருமை அடிப்படையில் அதையும் மீட்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லலை. இருந்த பகுதியை முதல்ல பாதுகாத்துக்குவோம். நமக்கு இந்த விஸ்தீரணம் போனாலும் விடுதலை கிடைச்சா போதுங்கிற நிலையில் தான் அவங்க நின்னாங்க. அதில் உறுதியாக நின்னாங்க, அதில் விட்டு கொடுக்கறது இல்லை என்று நின்னாங்க. அது போன்ற ஒரு தமிழ் தேசியம் நமக்கு தேவை. எனக்கு திருமாவளவன் என்ன பொருளை சொல்கிறார், நீங்கள் அவரை தான் கேட்கணும். நான் அவருக்காக நான் ஆதரித்தோ எய்த்தோ நான் பேச முடியாது. நான் அவர்கிட்ட விளக்கம் கேட்கணும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கருதுறது என்னன்னா, நம்முடைய மன்னர்களுக்கு உரிய பெருமைகளை, அவங்களுடைய சாதனைகளை சொல்வது தமிழ் தேசியத்தினுடைய ஒரு அங்கம். ஆனால் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டியதில்லை. ராஜராஜ சோழனை பற்றி மிக விரிவான ஆய்வு செய்த நொபுரு கராஷிமா அவருடைய தென்னக வரலாறு புத்தகத்தை படித்து பாருங்க. தென்னக வரலாற்றில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கல்வெட்டுகள் அடிப்படையில் ஆய்வு செய்து இந்த பிரம்மதேயங்கள் வெள்ளான் நிலங்கள் என்று 2ஆக பிரித்ததையும், இந்த பிரம்மதேயங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது, சத்துருவேதி மங்கலங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுத்தாங்க, இது எப்படி ஆரிய பார்ப்பனியத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்தது என்பதையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார்.
இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சர்ச்சையெல்லாம் வர்ற காலத்துக்கு முந்தி நொபுரு எழுதினது, உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை அவர் வந்திருந்து நடத்தினார், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் எழுதுகிறாரு, திராவிட இயக்கம் பிராக்கெட்டில் தமிழ் தேசியம் இப்படித்தான் வளர்ந்ததுன்னு எழுதுகிறார். அவர் இவருக்கு நம்ம விருப்பு வெறுப்புகள், நமக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்களாம் அவருக்கு தெரியாதுல்ல. அவர் வரலாற்று அறிஞர், அப்படி பார்க்கிறார் அந்த விஷயத்தை. அதுக்காக நான் சொல்ல வர்றேன். அதை அப்படியே ஏற்றுக்கணும் ஏற்றுக்க வேண்டாங்கிறதுக்காக இல்லை. ஆனால் அந்த மன்னர்களை பற்றி பேசுகிற போது இந்த அறிஞர்களை எடுத்துக்கொள்ளணும். நம்ம தமிழனாக இருந்தால் தான் ஏன் தமிழ்நாட்டை ஆராய்ச்சி பண்ணணும், அதுதான் ஏன் ஒத்துக்கணும், வெளிநாட்டை ஆராய்ச்சி பண்ணால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம்? இது என்ன அறிவியலாது? அப்போ நீங்கள் நியூட்டனை ஒத்துக்க மாட்டீங்க, ஐன்ஸ்டீனை ஒத்துக்க மாட்டீங்க, வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடித்த அறிவியெல்லாம் ஒத்துக்க முடியுமா? இப்போ சமூக அறிவியலுக்கு மட்டும் என்ன அது அளவுகோல்? அது அப்படிலாம் வைக்க முடியாது. நமக்கு சிந்துவெளி நாகரிகம் மற்றெல்லாம் கற்றுக் கொடுத்தவன்லாம், அந்த கண்டுபிடிச்சி கொடுத்தவன்லாம் வெள்ளக்கார அதிகாரி தானே கொடுத்தான். இது எத்தனையோ சொல்லலாம் நமக்கு. அதனால் அப்படி நமக்கு குறுகிய தமிழ் தேசியம் அல்ல, இன்க்ளூசிவ் தமிழ் நேஷனலிசம், அனைவரையும் உள்ளடக்கிய தமிழ் தேசியம்தான், வளர்ந்து செல்லுகிற தமிழ் தேசியம்தான். எதிர்காலத்தில் இது எப்படியெல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆற்றல்களை திரட்டி கொண்டு விடுதலையை சாதிக்கிற தமிழ் தேசியமாக இருக்கணும். சும்மா சண்டை போட்டுக்கிட்டு வம்பு வளர்த்துக்கிட்டு பொழுதுபோக்குற தமிழ் தேசியமா, இல்லை இதை பேசி கொண்டு ஏதோ சில பயன்களை அடைவது, எதிரியினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு சில பதவிகளை அடைவதற்கான தமிழ் தேசியமா இது இருக்க முடியாது, யாராக இருந்தாலும். நன்றி. பல்வேறு விடயங்களை எங்களோடு விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க. நன்றி நன்றி. தொடர்ந்து இப்போ அதிகப்படியான சுவரொட்டிகளை ஒட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ராஜராஜ சோழன் தெலுங்கர் அப்படின்ற பேர்ல சோழர்களை பத்தி தப்பும் ரொம்ப கேவலமா மோசமாக கதைகளையும் பொய்யான வரலாற்று நூல்களையும் எழுதின அதே கூட்டம். ஆனா சதய விழா வந்துச்சுன்னா சோழர்கள் எங்க முன்னோர் அப்படின்னு போஸ்ட் ஓட்டுறாங்க. உண்மையிலேயே உங்க முன்னோர்னு ஆந்திராவில் ஓட்டவன் போஸ்டர், இங்க இருக்க ஜெயிக்கிறவன அங்க இருக்கிறவன் நம்ம பையன்றான்ல, நீ 5 கோடி ரூபா கொடுக்குறல்ல, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்குது, அப்பயும் அந்த போஸ்டர் நீ ஆந்திராவில் ஓட்ட மாட்டேன்ற. அப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் சோழர்கள் மேல அவதூற பரப்பி, இது பிளான் ஏ, சோழர்கள் மேல இவங்க வச்சு அவதூற நம்ம எல்லாம் மறுத்து அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றப்போ சோழர்கள் எங்க ஆட்கள், இவரை பார்த்தா ராஜராஜ சோழன்மா இருக்குது, அவர் பையனை பார்த்தா ராஜேந்திர சோழன்மா இருக்குதுன்ட்டு இந்த அவதூறெல்லாம் நம்ம தொடச்சு பின்னாடி வரனானுங்க. அவதூற நீ வைப்ப, நான் தொடச்ச உடனே திருடிட்டு போறதுக்கு நீ வருவ, இது பிளான் பி. ஒருவேளை சோழர்கள் மேல இருக்கிற இந்த அவதூறெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னா, சோழர்கள் எங்க முன்னோர்னு சொல்லிடு. அவங்க திட்டக்கூடியவங்கள தடுக்கல. ஆந்திராவில் ராஜராஜ சோழன், ராஜராஜ திருடன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, தெலுங்கு படம். இங்க இருக்க தெலுங்கு அமைப்புகள் ஏதாவது கண்டிச்சாங்களா? அதை சோழர்களை பத்தி யாராவது அவதூறு பரப்பாங்கன்னா அதை நாங்க ரசிப்போம். அந்த அவதூறு எல்லாம் எங்க பரப்ப முடியாம தமிழர்கள் தடுத்தாங்கன்னா சோழர்களே தெலுங்கர்கள்னு சொல்லுவோம் அப்படின்னு கூடிய ஒரு சோழர்களை பத்தி அவ்வளவு இழிவா பேசக்கூடிய ஒருத்தவர் திருமலை நாயக்கரை பத்தி பேசுறப்போ வாயெல்லாம் பல்லா பேசுறாரு. அவர் அந்த காலத்துல அப்படி பண்ணாரு தெரியுமா அப்படின்னு பேசுறாரு. தமிழ்நாட்டுல முதல்ல சாதிய படுகொலைகள், சாதி ஆணவ படுகொலை, ஒருத்தன் இன்னொரு சாதியில கல்யாணம் பண்ணா கொன்னு போடுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சது நாயக்கர் காலத்துல தான். மதுரை வீரன் கதைகள் எல்லாம் ஆரம்பிக்குது. சாதி ஆணவ படுகொலைன்னு ஒரு சாப்டர் போட்டு நாயக்கர் காலத்துல எழுத. தேவதாசி முறைங்கிறது நாயக்கர் காலத்துல தான் நமக்கு இங்க பெரிய அளவுல வருது. தேவதாசிங்கிற சொல் முதலாக கர்நாடகாவில தான் காணப்படுது. கர்நாடகாவில் இன்னும் சில இடங்கள்ல தேவதாசி முறை ஒழிக்கப்படாமல் இருக்கு. பிபிசில வரைக்கும் கட்டுரை எழுதுறாங்க. இதெல்லாம் இருக்குல்ல, அப்ப தேவதாசி முறைன்னு ஒரு சாப்டர் போட்டு நீ நாயக்கர் காலத்துல எழுத. நான் வானமாமலைங்கிற ஒரு தெலுங்கர் சோழர் காலத்துல அறப்போர்கள்னு ஒரு கட்டுரை எழுதினார். அதுல தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய சில கல்வெட்டெல்லாம் காமிச்சு சோழர் காலகட்டத்தில் விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்கன்னு எழுதினார். விவசாயிகள் உண்மையாக ஒடுக்கப்பட்ட காலம்ங்கிறது நாயக்கர் காலம். ஆனா நீ பாடப்புத்தகத்துல என்ன பண்றன்னா, வானமாமலை எழுதின பொய்யை நீ கொண்டு என் பாடப்புத்தகத்துல வைக்கிற.